கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்துள்ள தொடர்பில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு சபையில் நடக்கிற அடையாளங்களில் ஒரு அடையாளம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று நான் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தேன். வேதாகமம் படித்து பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளின் வரிசையை 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் உண்மையான தீர்க்கதரிசிகளை காண முடியும் மற்றும் அநேக வசனங்களில். இரண்டாவது கள்ள தீர்க்கதரிசிகள். எரேமியா 23ஆம் அதிகாரம் 25, 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களில் மிக தெளிவாய் காண முடியும். மூன்றாவது தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனங்களாக உரைக்கிறவர்கள். எரேமியா 14, 15, எரேமியா 23, 14 முதல் 32 வரை, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 1 முதல் 9 வசனங்களை காண முடியும். நான்காவது பிரிவினர் அவர்களுடைய நன்மைக்காக வேண்டி தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படி தீர்க்கதரிசிகளின் வகுப்பை 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்பதை வேதாகம அடிப்படையில் நாம் காண வேண்டியிருக்கிறது. அதை குறித்து இந்த வீடியோ மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இது IAGM எக்கோ. இந்த வீடியோ காண்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதன் அடையாளத்தை குறித்து இதற்கு முன்னே பதிவேற்றம் செய்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். தயவா அந்த வீடியோவை IAGM எக்கோ என்னதான பிளேலிஸ்டில் உங்களுக்கு காண முடியும். ஆனால் இந்த வீடியோவின் மூலமாக பொய்யான தீர்க்கதரிசிகளை குறித்து விளக்கி இருக்கிற நிமித்தமாய் அதோட உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயமாய் காணப்படுகிறது. இந்த உண்மையான தீர்க்கதரிசிகளை பகுத்தறியும்படியாக வேதாகமத்தில் ஒரு 4 காரியங்களை பகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, உண்மையான தீர்க்கதரிசிகள் தேவனுடைய சுபாவம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15, 14 வசனங்களில் காண முடியும். இரண்டாவது, உண்மையான தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதான தீர்க்க தரிசனங்கள் அது அப்படியே நிறைவேறும். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மூன்றாவது, உண்மையான தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது வேத வசனத்தின் அடிப்படையில் அவர் தீர்க்க தரிசனம் காண முடியும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். நான்காவது, உண்மையான தீர்க்கதரிசிகள் உரைக்கிறதான தீர்க்க தரிசனங்கள் ஜனத்தினுடைய அல்லது விசுவாசினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி விட்டு கொண்டே இருக்கும். அப்படி உண்மையான தீர்க்கதரிசிகளை தெளிவுபடுத்த 4 காரியங்கள் வேதாகம அடிப்படையில் காணப்பட்டிருக்கிறது. உண்மையான தீர்க்கதரிசிகள் யார்? அவர்களுடைய அடையாளங்கள் என்ன? வேதாகமம் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து 13 கூட்டம் காரியங்களை உங்களோடு இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். 1, உண்மையான தீர்க்கதரிசிகள் தங்கள் வாழ்க்கையில் ஜெப வீரர்களாக காணப்படுவார்கள். உதாரணமாக மோசே ஜெப வீரனாக காணப்பட்டார். 2, தானியேல் தீர்க்கதரிசியானவன் ஜெப வீரனாய் காணப்பட்டார். 3, பழைய புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாவருமே ஜெப வீரர்களாக காணப்பட்டார்கள். என்னுடைய கருத்தின்படி இப்படி சொல்ல முடியும், மனுஷனோடு பேசுகிறதை விட அதிகமாக
அவர்கள் தேவனோடு உறவாடுவார்கள், தேவனோடு பேசுவார்கள். மனிதனிடத்தில் தேவையான அளவுக்கு பேச்சை குறைத்து கொண்டு அதிக நேரங்களும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலேயும் அவர்கள் தேவனோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். மனிதர்களோடு பேசும்போது வளவளவளா என்று தேவை உள்ளதும் தேவையில்லாததுமான காரியங்கள் எல்லாம் பேசி தமாஸ் அடித்து களி வார்த்தைகள் சொல்லி வீணான வார்த்தைகளை மனிதனிடத்தில் அதிகமாய் பேசாமல் தேவையான வார்த்தைகளை மட்டும் மற்றவர்களோடு பேசி மற்றுள்ள அதிக வேளைகளில் அவர்கள் தேவனோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். மனிதனோடு பேசுவதை விட உண்மையான தீர்க்கதரிசிகள் தேவனோடு அதிகம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதான் உண்மையான தீர்க்கதரிசிகளின் ஆவிக்குரிய வாழ்க்கை, அவருடைய ஊழியத்திற்கு வெற்றியான அடிப்படை. இரண்டாவது, உண்மையான தீர்க்கதரிசிகளின் அடையாளம் அவள் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு எலிசா தீர்க்கதரிசியானவன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இந்த இடத்திலுள்ள விஷயங்கள் கிறிஸ்தவர்களாகிய எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் சூனேம்காரி என்றதான ஒரு ஸ்திரீ எலிசா அவருடைய வீட்டின் பக்கமாக ஊழியத்தின் பகுதியில் கடந்து போகும்போது அந்த சூனேம்காரி எலிசா தீர்க்கதரிசியானவரை பல வேளை கவனிக்கிறாள். கவனித்துவிட்டு தன்னுடைய செய்கையிலும் வாழ்க்கையிலும் உள்ள பரிசுத்த வாழ்க்கையை கண்டுகொண்டு தன் புருஷனிடத்தில் அவள் சொல்லுகிறாள், நம்மிடத்தில் வந்து போகிறதான இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் முக்கியமாக ஸ்திரீகள் விஷயத்தில் அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவன் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களும் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாவரும் எனக்கு சோதமை போலும் அதன் குடிகள் கொமோராவை போலும் இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் உண்மையான தீர்க்கதரிசிகள் மத்தியில் கள்ள தீர்க்கதரிசிகளும் காணப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விபச்சாரம் பண்ணி பாவம் செய்து தீர்க்கதரிசன ஊழியத்தில் நிறைவேற்றினார்கள் என்று காண முடியும். அப்போ அவர்கள் மத்தியில் எலிசா தீர்க்கதரிசியை பொறுத்தமட்டில் அவருடைய வாழ்க்கையில் உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உள்ள தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார் என்று வேதம் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது. உண்மையான தீர்க்கதரிசிகளை அடையாளம் காண அவர்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருப்பார்கள். பண ஆசை இல்லாதவர்கள் தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசிகளின் ஒரு அடையாளம் கூட. அதுக்கு 2 எடுத்துக்காட்டை வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஒன்று எலிசா தீர்க்கதரிசியானவர், 2 சமுவேல் தீர்க்கதரிசியானவர். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில், அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனத்தை திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியான் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் குஷ்டரோகியாய் இருந்த வேளையில்
அவன் வீட்டில் வேலை செய்த பணிவிடைக்காரியான ஒரு எபிரேய சிறு பெண் எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் தன் எஜமானன் போவாரானால் அவர் சொஸ்தமாக முடியும், குணமாக முடியும் என்று சொன்னபோது நாகமான் தன் பரிவாரத்தோடு கூட எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் கடந்து வருகிறார். எலிசா தீர்க்கதரிசியானவன் நாகமானோடு யோர்தான் நதியிலே போய் 7 தடவையும் மூழ்க வேண்டும் என்று எலிசா சொன்னபோது, முதல் முறை தட்டுதல் பண்ணினாலும் 2ஆம் முறை யோர்தானில் சென்று அவன் 7 தரம் மூழ்கி எழுந்தபோது அவருடைய சரீரம் ஒரு சிறு குழந்தையின் சரீரம் போல மாறினது. தான் குணமாக்கப்பட்டதை அவன் அறிந்தபோது, ஒன்று அவன் தேவனை அறிக்கையிடுகிறான், தேவனை போல வேற தேவன் பூமியில் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவன் குணமாக்கப்பட்ட சந்தோஷத்தினால் ஒரு காணிக்கையை எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் கொண்டு செல்லுகிறான். ஆனால் எலிசா தீர்க்கதரிசியானவன் அதை வேண்டாம் என்று சொல்லி தட்டுதல் பண்ணுகிறான். நாகமான் நிர்பந்தப்படுத்தினாலும் கூட அந்த காணிக்கை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. எலிசா தீர்க்கதரிசியானவன் நாகமாடத்திலிருந்து காணிக்கையை கொள்ளாமல் இருந்ததற்கு காரணம் என்ன என்பது வேறொரு விஷயம், விவரிக்கவில்லை. தீர்க்கதரிசியானவர்கள் அல்லவற்றில் ஊழியம் செய்கிறவர்கள் தேவனால் அனுமதிக்கப்பட்ட காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளலாம் என்று வேதத்தில் பழையற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஏராளம் தெளிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அனுமதித்ததை வாங்குவதில் தவறே இல்லை, பாவம் இல்லை. ஆனால் எந்த இடத்தில் எலிசா தீர்க்கதரிசியானவன் நாகமான் கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிர்பந்தப்படுத்தினால் கூட அதை வாங்கவே இல்லை. அதுக்கு அடையாளம் எலிசா தீர்க்கதரிசியானவர் பண ஆசை இல்லாத உண்மையான தீர்க்கதரிசி. ஆனால் நேர் மாறாக எலிசாவிடத்தில் உதவி தீர்க்கதரிசியாக வேலை செய்து கொண்டிருக்கிற கேயாசியை பார்த்து பாருங்கள். அவன் எலிசா தெரியாதபடிக்கு நாகமாண்டத்திலிருந்து அவன் பணத்தை பெற்றுக்கொண்டு புதைத்து ஒன்றும் அறியாதவனாய் அவன் எலிசா தீர்க்கதரிசி வந்து இருக்கும் போது எலிசா அவனை கடிந்து கொண்ட பணாசை உண்டாயிருந்ததான கேயாசியின் வாழ்க்கையில் நாகமான் குஷ்டத்தை சாபமுள்ள அனுபவமுள்ளவனாய் அவன் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஆயினும் எலிசா தீர்க்கதரிசி உண்மையுள்ள தீர்க்கதரிசி மட்டுமல்ல, பண ஆசை இல்லாத தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். இரண்டாவது, சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் பண ஆசை இல்லாதவர்களாய் காணப்பட்டார் என்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரை நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுது இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன், என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்ததியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதியை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாயிருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சியாயிருக்கிறார் என்றார். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். கவனியுங்கள், சமய தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தின் பகுதியில் அவன் அநியாயமாய் ஒரு நன்மைகளாயிருந்தாலும் பொருட்களாயிருந்தாலும் காணிக்கைகளாயிருந்தாலும் அநியாயமாய் ஒன்றும் வாங்கவில்லை, பண ஆசை இல்லாதவனாய் இருந்தார் என்பதற்கு
இந்த வசனங்கள் ஒரு எடுத்துக்காட்டாய் காணப்படுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. 1 தீமோத்தேயின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியின் தேவபக்திய விசுவாசத்தை அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்போது பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்கிறது என்று பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று பிரசங்கின் புஸ்தகம் படிக்கும் போது காண முடியும். ஆனால் உண்மையான தீர்க்கதரிசிகள் பணம் அவளுக்கு தேவை, ஆனால் அநியாயமான வழிகளிலூடையும் பண ஆசையின் நிறைவினாலும் அவர்கள் பண ஆசையின் பின்னாக கடந்து போகாதபடிக்கு உள்ளதை வைத்து திருப்தியாக சந்தோஷமாக கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு உண்மையான ஊழியர்களாக உண்மையான தீர்க்கதரிசிகளாக செயல்படுவார்கள். உண்மையான தீர்க்கதரிசியானவர் பண ஆசை இல்லாதவர்களாக காணப்படுவார்கள். உண்மையான தீர்க்கதரிசிகளின் 4வது அடையாளம் ஜனத்தினுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர்களாயிருப்பார்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் தாவீது ராஜா தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தபோது தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியானவரை தாவீதினிடத்தில் அனுப்புகிறார். தாவீது ராஜா என்று கூட பார்க்காமல் தேவன் சொன்னதான தீர்க்கதரிசன வசனங்களை தாவீதோடு எடுத்து கூறி தாவீது ராஜாவுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தினதை குறித்து அந்த பகுதியில் நமக்கு காண முடியும். சமய குறைவினால் வாசித்து போகவில்லை. அப்ப ராஜாவாயிருந்தாலும் மந்திரியாயிருந்தாலும் எந்த மனிதனாயிருந்தாலும் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யும் போது உண்மையான தீர்க்கதரிசிகள் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார்கள். பொய்யான தீர்க்கதரிசிகள் பாவத்தை எடுத்து காட்ட மாட்டார்கள், பாவத்தை கண்டித்து உணர்த்த மாட்டார்கள். அப்படி பாவத்தை கண்டித்து பேசினால் ஒன்று அவர்களுடைய ஊழியத்திற்கு பெரும் பின்னடைவு உண்டாகும். 2 அவர்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் நின்று போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 3 சமூகத்தில் மேன்மையாக எண்ணப்படுகிற அனுபவங்கள் அவர்களுக்கு குறைந்து போகும். இப்படிப்பட்ட காரணங்களால் மட்டுமல்ல, பல காரணங்களாலும் அநேக தீர்க்கதரிசிகள் ஜனத்தினுடைய குறைவுகளை, ஜனத்தினுடைய பாவத்தை அவர் சுட்டி காட்டாமல் மூடி மறைப்பார்கள். ஆனால் உண்மையான தீர்க்கதரிசிகள் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று ஜனத்தின் வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள் குறைவுகளை கண்டித்து உணர்த்துவார்கள். வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரைக்கும் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளும், பழைய ஏற்பாட்டில் பெரிய தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகள் வரிசையில் காணப்படும். அதுக்கு முன்பே உள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஜனத்தினுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் ஸ்நாபக யோவான் தீர்க்கதரிசியானவர் அவரும் ஜனத்தினுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான தீர்க்கதரிசிகளின் 5வது அடையாளம் தேவனிடத்தில் மட்டுமே அவர்கள் ஆலோசனை கேட்டு தீர்க்க தரிசனம் உரைகிறவர்களாயிருப்பார்கள். உதாரணமாக மோசேயை கவனித்து பார்த்தால் ஜனத்தினுடைய எந்த காரியங்களை அறிய வேண்டும் என்றாலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்ட பிறகுதான் தேவனுடைய ஆலோசனை அப்படியே ஜனத்தோடு கூட சொல்லுகிறது வழக்கம். மட்டுமல்ல, உண்மையான தீர்க்கதரிசிகளின் எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற ஒரு ஆவிக்குரிய குணம் என்று சொல்லுகிறது, தேவனிடத்தில் மட்டும் ஆலோசனை கேட்டு தீர்க்க தரிசனம் வரைக்கிறவர்களாக இருப்பார்கள். பொய்யான தீர்க்கதரிசிகள் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்கிற காரியங்கள், அறிந்திருக்கிற காரியங்கள்,
இதயத்தில் தோன்றுகிறதான எண்ணங்கள், இவைகளை தீர்க்கதரிசனமாக உரைத்து ஜாடியாக போய்கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையான தீர்க்கதரிசிகள் அப்படி அல்ல. வேதாகமத்தில் எந்த தீர்க்கதரிசிகளை கவனித்து பார்த்தாலும் அவங்க தேவனிடத்தில் மட்டும் ஆலோசனை கேட்டு, அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி, எத்தனை மாதங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை மணிக்கூறுகளாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் மட்டும் ஆலோசனை கேட்டு காத்திருந்து உண்மையான தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். ஆறாவது அடையாளம், தேவ ஆலோசனை கிடைக்கிறது வரைக்கும் அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பார்கள். எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை படித்தால், ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாயிருந்தது. கேபார் நதியண்டையிலே தெலாபியிலே தாபரிக்கிற சிறைப்பட்ட இடத்திற்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எசேக்கியா தீர்க்கதரிசியானவர் பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தேவனுடைய சத்தம் கேட்கிறது வரைக்கும், தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறது வரைக்கும் எசேக்கியா தீர்க்கதரிசியானவர் காத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, மற்றும் சில தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஆலோசனை கிடைக்கிறது வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருப்பார்கள். பொய்யான தீர்க்கதரிசிகள் அப்படி அல்ல. அவர்கள் காத்திருக்கிற வேலையை வைத்திருக்க மாட்டார்கள். ஏதாவது கிடைக்கிறதும் அப்படி இப்படி என்று சொல்லி கடந்து போவார்கள். ஆனால் உண்மையான தீர்க்கதரிசிகள் தேவனிடத்தில் அந்த ஆலோசனை கிடைக்கிறது வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாயிருப்பார்கள். உண்மையான தீர்க்கதரிசிகளின் 7வது அடையாளம், அவர்கள் ஜனத்திற்காக திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாய் காணப்படுவார்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரை உள்ள வசனங்களிலும், மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிறுத்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன் என்றார். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்றார். மோசே ஜனம் பாவம் செய்த போது தேவன் ஜனத்தை அழித்து போடாதிருக்கும்படிக்கு ஜனத்திற்காக திறப்பின் வாசல் நின்று பரிந்து பேசினான் என்று காண முடியும். சங்கீதம் 106ஆம் சங்கீர்த்தனம் 23ஆம் வசனம், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய விக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகங்களை உண்டாக்கி தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்த போது அவருடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக மோசே தேவனுடைய திறப்பின் வாயிலே நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உண்மையான தீர்க்கதரிசிகள் ஜனத்திற்காக, ஜனத்தினுடைய பாவத்திற்காக, ஜனத்தினுடைய நன்மைக்காக, ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக எல்லா வேளைகளிலும் தேவனோடு கூட அவர்கள் திறப்பின் வாசலில் நின்று தேவனோடு ஜனத்திற்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். உண்மையான தீர்க்கதரிசிகளின் 8வது அடையாளம், அவர்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவார்கள். எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான்.
தீர்க்கதரிசி ஆகிய மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் என்று வேதம் சாட்சி சொல்லுகிறது. உண்மையான தீர்க்கதரிசியானவர் முக்கியமாக பல இடங்களில் அவன் உண்மையுள்ளவனாக காணப்படுவான். ஒன்று, தேவனுடைய ஊழியத்தில் உண்மையுள்ளவனாயிருப்பான். 2, தேவன் கொடுத்ததான தாளந்துகளில் உண்மையுள்ளவனாயிருப்பான். 3, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் அவன் உண்மையுள்ளவனாயிருப்பான். 4, குடும்பத்தில் அவன் உண்மையுள்ளவனாயிருப்பான். உண்மையான தீர்க்கதரிசியானவர் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவார்கள். உண்மையான தீர்க்கதரிசிகளின் 9வது அடையாளம் ஆவிக்குரிய பலன்கள் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இந்த இடத்துல இயேசு மலைப்பிரசங்கத்தில் வைத்து சொல்லும் போது கள்ள தீர்க்கதரிசிகளின் அடையாளத்தை குறித்து 15ஆம் வசனம் முதல் சொல்லி வரும்போது, உண்மையான தீர்க்கதரிசிகள் அவர்கள் கனிகள் கொடுக்கிறவர்களாய் ஆவிக்குரிய பலன்கள் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். நல்ல கனி கொடாத மரம் பொய்யான தீர்க்கதரிசிகளாயும், நல்ல கனி கொடுக்கிற மரங்கள் உண்மையான தீர்க்கதரிசிகளாயும் இயேசு அந்த இடத்துல விசேஷிப்பித்து அடையாளம் காட்டியிருக்கிறார். உண்மையான தீர்க்கதரிசிகள் வாழ்க்கையில் பலன் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். வேதாகம் படிக்கும் போது ஆவியின் கனிகள் என்று ஒன்று இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆவியின் கனிகளில் 9 கனிகள் காணப்படுகிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் படிக்கும் போது நீதியின் கனிகளை குறித்து காண முடியும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் படிக்கும் போது ஸ்தோத்திர பலிகளை காண முடியும். இப்படி அநேக கனிகளை குறித்து பலன்களை குறித்து வேதாகமத்தில் காணப்படுகிறது. உண்மையான தீர்க்கதரிசிகள் ஆவிக்குரிய கனிகள் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. உண்மையான தீர்க்கதரிசிகளின் 10வது அடையாளம், உண்மையான தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பட்சத்தில் எப்போதும் சார்ந்து நிற்கிறவர்களாயிருப்பார்கள். வேதாகமம் படிக்கும்போது தேவனுடைய பட்சத்தில் சார்ந்து நிற்கிற தீர்க்கதரிசிகளில் முக்கியமாக 2 பேரை உங்கள் மத்தியில் எடுத்து சொல்லுகிறேன். ஒன்று, எலியா தீர்க்கதரிசியானவர் உண்மையான தீர்க்கதரிசி. அவர் தேவனுடைய பட்சத்தில் எப்போதும் சார்ந்து நிற்கிறவர் என்று 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எலியா தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லும்படி அவன் எப்போதும் தேவனுடைய பட்சத்தில் சார்ந்து நின்றவனாயிருந்தார். மட்டுமல்ல, மோசே தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய பட்சத்தில் சார்ந்து நின்றதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், பாளையத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் வரக்கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்தர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். மோசே தேவனுடைய 10 கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் வாங்கி கொண்டு மலையிலிருந்து இறங்கி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கொடுத்த பிரமாணத்திற்கு விரோதமாக ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்கள். அந்த வேளையில்
தேவனுடைய பட்சத்தில் நின்றதான மோசே இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட ஒரு கேள்வி கேட்கிறார். தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? தேவனுடைய பட்சத்தில் நின்றதான லேவியின் கோத்திரத்தார் மோசேயின் பக்கத்திலே கடந்து வந்தார்கள். மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே எப்போதும் தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறவன். உண்மையான தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பட்சத்தில் சார்ந்து நிற்கிறவர்களாய் இருப்பார்கள். உண்மையான தீர்க்கதரிசிகளின் 11வது அடையாளம் மன்னிக்கும் குணம் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது, முக்கியமாக 13ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவனை குணமாக்கும் என்று கெஞ்சினான். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் படித்து வரும்போது, தேவ மனுஷனாகிய மோசேக்கும் தேவன் அவளை குஷ்டரோகியாக மாற்றி அவளை தண்டித்த போது, மோசே தன் சகோதரி தனக்கு விரோதமாக எழும்பின பாவத்தை மன்னித்து கொண்டு தேவனிடத்தில் அவளுடைய சுகத்திற்காக தேவன் அவளை மன்னிக்கும்படியாக அவர் திறப்பின் வாசல் நின்றார் என்று காண முடியும். மோசே மன்னிக்கும் குணம் உள்ளவனாயிருந்தார். உண்மையான தீர்க்கதரிசிகள் மன்னிக்கும் குணம் உள்ளவர்கள். உண்மையான தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக யார் செயல்பட்டால், எப்படி செயல்பட்டாலும் அவர்களை மன்னிக்கும் குணம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். உண்மையான தீர்க்கதரிசிகளின் 12வது அடையாளம், அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால், அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். இந்த வசனத்தை சொல்லும் போது, உண்மையான தீர்க்கதரிசிகள் அவர்கள் மூலமாக உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாக நிறைவேறுகிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது வேதாகம் அறிந்த சிலருக்கு ஒரு கேள்வி எழும்பும், யோனா தீர்க்கதரிசி விஷயத்தில் அப்படி நடக்கவில்லையே என்று நியாயமான ஒரு கேள்வி அங்கு எழும்பும். ஆனால் அந்த இடத்தில் யோனா தீர்க்கதரிசி உரைத்ததான தீர்க்கதரிசனம் நிறைவேறவில்லை. அதனுடைய காரணம், யோனா தீர்க்கதரிசியை தேவன் நினிவேயிலே சொல்லி அனுப்பும் போது, நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பும்படியான எச்சரிப்பின் செய்தியை, நியாய தீர்ப்பின் செய்தியை கர்த்தர் அவனை கொடுத்து அனுப்பினார். இது 40 நாட்கள் உண்டு, நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டு போகும் என்று தேவனால் யோனா தீர்க்கதரிசனம் உரைத்த போது, அந்த ஜனங்கள் எல்லாரும் தங்கள் பாவங்களை உணர்ந்து, ராஜா முதல் அடிமைகள் வரைக்கும் மிருகங்கள் வரைக்கும் ஆகாரம் புசியாமலும் குடியாமலும் ரெட்டுடுத்து கொண்டு அவங்க சாம்பல் புரண்டு ஆண்டவர் நோக்கி ஓலமிட்டார்கள், அழுது புலம்பினார்கள். அப்படி தேவன் அவர்களுடைய அழுகையை கேட்டு நினிவே பட்டணத்தாரை ரட்சித்தார் என்று காண முடியும். அந்த இடத்தில் யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது நிறைவேறவில்லை என்றாலும், தேவன் அவர்களை ஜனத்தை விடுவித்தார். யோனா தீர்க்கதரிசி பொய்யான தீர்க்கதரிசி என்று சொல்ல முடியாது. வேதாகமத்தில் பல இடங்களில் படித்து பார்க்கும்போது, உண்மையான தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதான தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான தீர்க்கதரிசிகள் 13வது அடையாளம், உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு அநேக உபத்திரவங்கள் கடந்து வரும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும்
கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டார். 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சகல ஜனங்களுக்கு சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடிந்தபோது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து நீ சாகவே சாக வேண்டும் என்று சொன்னதாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையான தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அநேக உபத்திரவங்கள் கடந்து வந்தது. அநேக இரத்த சாட்சிகளாக்கி இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியானவரை வாளால் அறுத்து கொலை செய்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் ஸ்நாபக யோவானை சிரச்சேதம் செய்து கொலை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான தீர்க்கதரிசிகள் எந்த இடங்களிலும் அவர்களுக்கு அநேக உபத்திரவங்கள் கடந்து வரும். பிரியமானவர்களே, உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்பதற்கு அடையாளம் காணும்படி 13 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். உண்மையான தீர்க்கதரிசிகள் 1 ஜெப வீரர்களாக காணப்படுவார்கள். 2 பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். 3 பண ஆசை இல்லாதவர்களாக காணப்படுவார்கள். 4 பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர்களாயிருப்பார்கள். 5 தேவனிடத்தில் மட்டும் ஆலோசனை கேட்கிறவர்களாயிருப்பார்கள். 6 தேவ ஆலோசனை கிடைக்கிறது வரைக்கும் அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாயிருப்பார்கள். 7 அவர்கள் ஜனத்திற்காக திறப்பின் வாசலில் அவர்கள் காணப்படுவார்கள். 8 உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். 9 ஆவிக்குரிய கனிகள் நிறைந்தவர்களாயிருப்பார்கள். 10 தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறவர்களாயிருப்பார்கள். 11 மன்னிக்கும் குணம் உள்ளவர்களாயிருப்பார்கள். 12 அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறும். 13ஆவதாக அநேக உபத்திரவங்கள் அவர்களுக்கு கடந்து வரும். அருமையானவர்களே, இயேசு தமது வருகைக்கு முன்னே சபை நடக்கிற அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை குறித்து சொல்லும் போது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு சொன்னார். கள்ள தீர்க்கதரிசிகளை விவரித்த கூட்டத்தில் உண்மையான தீர்க்கதரிசிகளை குறித்து உள்ள அடையாளங்களையும் ஜனங்கள் புரிந்து கொண்டு கள்ள தீர்க்கதரிசிகளிலிருந்து விலகி உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்து அவருடைய பலன்களை கவனித்து அவருடைய கிரியைகளை கவனித்து இந்த நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் செவி சாய்க்காதபடிக்கு உண்மையான தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டுகொண்டு கர்த்தருக்கென்று வாழ்ந்து கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தப்பட கர்த்ததாமே இந்த நாட்கள் உங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. உண்மையாக கர்த்தருக்கென்று கர்த்தருடைய பட்சத்தில் சார்ந்து நின்று கொண்டு உண்மையான தீர்க்கதரிசிகளாக செயல்படுகிற அநேக தேவனுடைய தீர்க்கதரிசிகளோடு உங்களுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. நீங்களும் தேவ சமூகத்தில் உண்மையுள்ள தீர்க்கதரிசிகளாக நம் மேற்குறிப்பிட்ட எல்லா அடையாளங்களும் என் வாழ்க்கையிலும் காணப்படுகிறதா என்பதை வேதவசனத்தின் மூலமாக அலசி ஆராய்ந்து உங்களை மறுபடியும் பக்குவப்படுத்திக் கொண்டு உங்கள் ஊழியத்தை உண்மையாக நிறைவேற்றிக் கொண்டு அநேகரை நீதிக்கு நேராக நடத்தி அநேகரை சத்தியத்துக்கு நேராக நடத்தி அநேகரை சத்தியத்துக்குள் நிலைநிறுத்தி சபை கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக நீங்களும் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யுங்கள். இயேசு வரப்போகிறார். அவனுடைய வருகையை சந்திக்கும்படி கர்த்ததாமே இந்த நாட்களில் கிருபை செய்வாராக. அடுத்த வீடியோவில் காண்கிறது வரை தேவன் நாமை பத்திரமாக காத்து பாதுகாப்பாராக. மாரநாதா. May God bless you.